வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நாம ரொம்பவே யம்மியான வெஜ் லசானியா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஓவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவை நல்லா சலிச்சுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூட 2 முட்டையோட மஞ்சள் கரு சேர்க்குறேங்க. ஆப்ஷனல் தான், வெஜிடேரியன்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். லசானியாவோட ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். அது வந்து மெயினாக இந்த எக் யோக்கோட கலர் தான். அப்படி இல்லை அந்த கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா வெஜிடேரியன்ஸ் எல்லோ ஃபுட் கலரை கூட கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூட ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும். ஆலிவ் ஆயில் தான் கண்டிப்பாக சேர்த்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவு நம்ம பிசையும் போது நல்லா வந்து ஸ்ட்ரெச்சி ஆகும் இல்லைங்களா. மைதா மாவுடைய நேச்சரே அதுதான். ஸ்ட்ரெச்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம பிசையும் போது அதுலேருந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். இந்த க்ளூட்டன் ஃபார்மேஷனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ பரோட்டா எல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சூவியாக இருக்கும் இல்லைங்களா. பட் நம்மளுடைய லசானியா வந்து அந்த மாதிரி சூவியாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம கட் பண்ணால் சாஃப்டாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆலிவ் ஆயில் சேர்த்துறோம். இது வந்து அதிகமாக வரக்கூடிய க்ளூட்டனை கட் பண்ணும். இது கூட தண்ணி சேர்த்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. எக் யோக் சேர்த்தாதவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் இல்லைங்களா. நல்லா டைட்டான டோவாக நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நல்லா 2 நிமிஷத்துக்கு இழுத்து வச்சு பிசைஞ்சுக்கணுங்க. எவ்வளோ சாஃப்டாக ஆனால் டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் டோவோட கன்சிஸ்டன்சி. நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு 30 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நமக்கு பெரிய ஸ்பேஸாக வேணும். ஒரு ரோலிங் மேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன் பிளாட்ஃபார்மை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய ஷீட்டாக நம்ம ரோல் பண்ண போகிறோங்க. நல்ல தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட்டாக ரோல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவலாக கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஓவலாக இருக்கட்டும். தேவைப்படுறப்ப வரமாவு தூவிக்கலாம். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம புக் ஃபோல்ட் மெத்தட் படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி பெருசு பண்ணும்போது லசானியா ஷீட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். சீக்கிரமாக பிரேக் ஆகாதுங்க. நல்ல ஷீட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ரெக்டாங்குலராகவோ ஸ்கொயராகவோ நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பெருசாக விரித்து எடுத்திருக்கேன். கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1 mm to 1.5 mm வரைக்கும் திக்னஸ் இருக்கணும். தேவைப்படுறப்பெல்லாம் கொஞ்சமாக வரமாவு தூவி தேய்ச்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா நம்மளால் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கொஞ்சம் கூட ஸ்டிக்கியாக இல்லாமல் பார்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டின், கேக் டின் தான் எடுத்திருக்கேன். கேக் டின் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரெட் லோஃபுடைய டின் இருக்கும் இல்லைங்களா, இது எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரவுண்டாக ஏதாவது அலுமினிய பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்ட் டின் எடுத்துக்கலாம். பட் ஷேப் தான் மாறி இருக்கும். அதனால ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம இதை தேய்ச்சோம் இல்லைங்களா, இதில் ஓரங்கள் எல்லாமே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய டின் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்கொயர் டின்னை இது மேலே வச்சுருக்கேன். அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாதுங்க, சும்மா லேஸாக வைக்கணும். இதோட பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த லேயர்ஸ் ஒரு சுத்து நம்மளுக்கு சின்னதாக இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக இது மேலே வரமாவு தூவி அப்படியே டஸ்ட் பண்ணி தொடச்சி விட்டுடலாம். அதிகமாக வரமாவு இருக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி தான் பாஸ்தா ஷீட்ஸை, அதாவது லசானியா ஷீட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எனக்கு 2 ஸ்கொயர் பீசஸ் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் 2 ரெக்டாங்குலர் பீசஸ் வந்திருக்கு. இது எல்லாமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம தேய்ச்சிருக்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸ்லேயுமே நான் லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் காயட்டும். ஒன்றோட ஒன்று மேலே படாமல் தனியாக தள்ளி வச்சு நல்லா காய விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம், காத்தோட்டமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இதுக்கான ஃபில்லிங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன். சூடானதுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன
கேப்சிகம், 1/4 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/4 கப் பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், கூடவே 1/4 கப் நறுக்கின கத்திரிக்காய், ஒரு 1/2 கப் அளவுக்கு sweetcorn kernels எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை, இந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி கொஞ்சம் கூட குறைய சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஃப்ளேமை ஹையில் வைக்கணுங்க. ஹையில் வச்சு ஷேர் பண்ணணும், அதாவது grill பண்ணி எடுக்கணும். இதை நம்ம குக் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் இதில் வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் கூட நம்ம சேர்த்திக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய சைஸில் முழு பூண்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா சன்னமாக இந்த மாதிரி ஃப்ளேக்கியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணணும். இந்த ஆயிலில் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஆப்பிள் தக்காளியை சாப் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். ஆப்பிள் தக்காளி சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இட்டாலியன் ஃபுட் எல்லாமே அந்த மாதிரி புளிப்பாக இருக்காது. நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துனோன்னா புளிப்பாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தக்காளியை அரைச்சி விழுதையும் சேர்த்திருக்கேன். இது நல்லா குக் ஆகணும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசிச்சு விட்டுறக்கூடாதுங்க தக்காளி, அந்த பீசஸ் அப்படியே இருக்கணும். இது நல்லா குக் ஆகி சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம grill பண்ணி வச்ச இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு விதமான டொமேட்டோ சாஸ், வெஜ்ஜீஸ் கலந்தது. இது வந்து லிக்விடியாக இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம லசானியா வந்து ரொம்ப சாகி ஆயிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்திக்கலாம். கூடவே இன்றைக்கி நான் ஒரு 10 ஃப்ரெஷ்ஷான பேசில் லீவ்ஸ் சேர்த்துறேன். இது வந்து துளசி கிடையாதுங்க, இட்டாலியன் ஹர்ப் பேசில். இது சேர்த்தும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இது இல்லைன்னா ட்ரைடு பேசில் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதை வந்து கைகளால் தான் இந்த மாதிரி நம்ம கீறி சேர்த்திக்கணும். நைஃப் வச்சு கட் பண்ணோன்னா கருத்து போயிடும், கலரே மாறிடும். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு அன்சால்ட்டட் சீஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சால்ட் கம்மியாக இருக்கக்கூடிய சீஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா parmesan சீஸ் எடுத்துக்கோங்க. இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டு கூடவே பெப்பர் சேர்த்திக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து சாஸியாக நல்லா திக்கானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெய் அல்லது பட்டர் சேர்த்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டொமேட்டோ அண்ட் வெஜ்ஜீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லசானியா ஷீட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கணும். நல்லா லைட்டாக கைகளை திருப்பி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கார்னர்ஸ் எல்லாமே நல்லா ஃபிட்டாக ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு மேலே மறுபடியும் டொமேட்டோ அண்ட் வெஜ்ஜீஸோடைய லேயர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இங்கே 100 கிராம் அளவுக்கு செடார் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு லேயருக்கும் இந்த சீஸ் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இன்னொரு 100 கிராம் அளவுக்கு மொசரல்லா சீஸை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக மொசரல்லா சீஸ் நம்ம சேர்த்தி ஆகணுங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரிங்கினஸ் வரும் நம்மளுடைய லசானியாவில். இது எல்லாமே ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும், இந்த 2 சீஸையுமே. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ரெக்டாங்குலர் ஷீட்ஸ் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது 2யும் நான் சென்டர் லேயரில் வச்சிட போகிறேன். ஸோ நம்ம வந்து மேல் லேயர் வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிடலாம். இன்னொரு ஃபுல் ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஸ்கொயர், அதை மேல் டாப் லேயரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ரெக்டாங்குலர் ஷீட்டையும் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்க போகிறேன். வச்சு இதே மாதிரி இதை லைட்டாக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது கவர் பண்ணிட்டனால ஒன்றும் தெரியாது. நார்மலாகவே இந்த மாதிரி எல்லா லேயர்ஸ் கூட நம்ம வைக்கலாம். பட் நான் வந்து ஃபுல்லாக ஸ்கொயராகவே கட் பண்ணிட்டேன். ரெக்டாங்குலரை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் டொமேட்டோ அண்ட் வெஜ்ஜீஸோடைய சாஸ். இந்த லேயர்ஸில் கூட நம்ம வந்து ஒயிட் சாஸ் கொஞ்சமாக வேணும்னா அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக மறுபடியும் ஒரு லசானியா ஷீட் ஃபைனலாக முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே தான் ஃபைனலாக நம்மளோட ஒயிட் சாஸ் போடுறோம். இது ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கார்னர்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணணுங்க இந்த சாஸால். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இந்த லசானியா ஷீட்ஸ் எல்லாமே பேக் ஆகும்போது ட்ரை ஆயிரும், அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இதுக்கு மேலே மீதம் இருக்கிற செடார் சீஸும் மொசரல்லா சீஸும் தூவிக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் தூவிடலாம். இது தூவுறதுனால மேல் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆக்சுவலாக ஓவனில் பேக் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம பேக்கிங்காக வச்சிடலாம். ஒரு பெரிய ஃப்ளாட் பாட்டமான ஒரு பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணணுங்க.
நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம விருப்பப்பட்டால் மணல் கூட கீழே லேயர் போட்டுட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போது இந்த கேக் டின்னை கவனமாக இதில் நான் வைக்க போகிறேன். இதை மூடி போட்டு இது மேலே நல்லா வெயிட் வச்சிடலாம். ஹீட் வெளியில் போகாத மாதிரி 30 to 40 நிமிஷம் அதே லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து அப்படியே தம்முக்கு விட்டணும், அதாவது பேக் பண்ணிக்கணும். இடையில திறக்க வேண்டாம், திறந்தோம்னா பர்ஃபெக்டாக வராதுங்க. ஓவனில் பேக் பண்ணுறவங்க 190 டிகிரிஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம், மிடில் ரேக்கில் போத் த ராட்ஸ் ஆன் பண்ணி. இப்போ எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. பேக் ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்தாச்சு. மேலே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுவே நம்ம ஓவனில் பேக் பண்ணோன்னா மேல் ராடும் ஆன் ஆகியிருக்கும் இல்லைங்களா, அதனால மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா பேக் ஆகி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டார்க்கர் கலர் தெரியும். நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணனால இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். பட் டேஸ்ட் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கத்தியை வச்சு ஸ்பீடாக வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ரொம்ப லிக்விடியாக இருந்திருந்தா இது எல்லாமே இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ணியிருக்காதுங்க. ஸோ டொமேட்டோ சாஸ் அதுக்காக தான் நான் சொன்னேன் லிக்விட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அந்த ஷேப்பாக அந்த பீஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3 லேயர்ஸ் போட்டோம். நம்ம 6 லேயர் வரைக்கும் இதே மாதிரி செய்யலாங்க. அப்படியே ஒவ்வொரு லேயருக்கான ப்ராசஸும் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் இன்னொரு பீஸ் எடுத்து இது மேலே அப்படியே வந்து நான் வைக்க போகிறேன். ஸோ 6 லேயர் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பாருங்கள். அந்த மொசரல்லா சீஸ் எல்லாம் அப்படியே நூல் நூலாக வருது. சீஸியாக ரொம்ப எம்மியாக இருக்குது. சூடாக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் தாட்ஸ் குக் ஹவுஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.